ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா, எங்களோட சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். நான் பிறந்து வளர்ந்த ஊர் ப்ளஸ் மாமியார் ஊரும் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் 2 பேருமே ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான். எங்களை பற்றின ஒரு சில விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கள் ஊர்லேயே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போன வீடியோலாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் நான் பிறந்து வளர்ந்த ஊர் புதுப்பாளையம். ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்த ஊர் செங்கம் நாச்சிப்பட்டு. எங்கள் ஊருக்கும் மாமியார் ஊருக்கும் ஒரு 13 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அம்மா வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான் பைக்கில். அதனால் பைக் எடுத்தால் அங்கே போயிட்டு நிற்போம், அங்கேருந்து இங்கே வந்து நிற்போம். அந்த மாதிரி 2 ஊருக்கும் மாறி மாறி போவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் இருக்கிறது இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 2 டேஸ் அல்லது 1 டே இவ்வளோதான் மேக்ஸிமம். இந்த டைம் தான் போயிட்டு ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஊரில் ஸ்டே பண்ணியாச்சு. 1 இயர்க்கு அப்புறம் இப்போ தான் எங்கள் சொந்த ஊருக்கு வரோம். ஒரு சில பர்சனல் ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னா, என்னுடைய சொந்த சித்தப்பா அவங்க ஒய்ஃப் சித்தி தான் டெத் ஆயிட்டாங்க. ஏப்ரல் 24 அப்போ நாங்கள் ஒரு நாள் டெத்துக்கு வந்துட்டோம் திரும்ப சென்னைக்கு. இப்போ அதனோட காரியத்துக்கு தான் ஊருக்கு வந்திருக்கோம். மே 4ஆம் தேதி. இந்த டெத்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா பேஜில் சித்தியோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். என்னுடைய இன்ஸ்டா ஐடி லலிதா பாரதி. தம்பி பிறந்ததுக்கப்புறம் ஊருக்கு போகிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டோம். தம்பிக்கு 1 சைடு கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக தான் போச்சு. எங்களோட சக்திக்கு மீறி செலவு பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் கடன்லாம் எதுவும் வாங்கலை. எங்கள்கிட்ட இருந்த ஜுவல்ஸே பேங்க்கில் அடமானம் வச்சு தான் செலவு பண்ணோம். இதுக்கிடையில் பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், சாப்பிட்ணும், இப்படின்னு நிறைய ப்ராப்ளம். இந்த கமிட்மெண்ட்லாம் இருந்ததால் நாங்கள் ஊருக்கு அடிக்கடி போகிறத அவாய்ட் பண்ணியாச்சு. தம்பிக்கு பிறந்ததுலேருந்து 1.5 வயசு வரை ட்ரீட்மெண்ட் இருந்தால். ஃபஸ்ட்லாம் ஆப்ரேஷன் சொன்ன டாக்டரு, அப்புறமா மெடிசனாலே இதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அவனுக்கு க்யூர் ஆகிடுச்சி. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத கடவுள் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடவுளுக்கு தான் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 1 நாள் அல்லது 2 நாள் அவ்வளோதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற டைம் அப்படின்னு பார்க்க போனால். ஏன்னா கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது செலவுகளை கம்மி பண்ணால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். வாடகை கட்டணும், சாப்பிட்ணும், பசங்களை படிக்க வைக்கணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்ச அந்த செலவுலாம் சமாளிக்கணும். இந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது நம்ம மட்டும்தான். நம்மளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு பெருசாக யாரும் இல்லை. ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது பேரண்ட்ஸ் முகத்தை கூட பார்த்ததில்ல. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லை. ஹஸ்பண்ட்க்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. 5 வருஷத்துக்கு பிறகு ஊரில் ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம். எங்கள் வீட்டில் என் கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா, 2 அக்கா. அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி. ஒரு அக்காவுக்கு மட்டும் மேரேஜ் ஆகலை. நான் லாஸ்ட்டு பொண்ணு. ஹஸ்பண்ட் வீட் சைடில் அவங்களுக்கு ஒரு தம்பி மட்டும்தான். அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்குது. மாமியார் மட்டும்தான் இருக்காங்க, மாமனார் இல்லை. எனக்கும் அப்பா அம்மா இல்லை. நான் அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்ல. சின்ன வயசுலேயே 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்பா அம்மா மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லா சொந்தக்காரும் இருக்காங்க. அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, அத்தை பசங்க, மாமா பசங்க, சித்தப்பா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க தான். எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க 6 அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்காளி பங்காளின்னு சொல்லிட்டு ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. பேரண்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லாரும் இருக்காங்க. அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு அம்மாவும் அப்பாவும் என்னை வளர்த்தாங்க. அவங்க வீட்டில் தான் 15 வயசு வரை இருந்தேன். 9வது படிக்கும்போது வளர்த்த அப்பா ஹார்ட் அட்டாக்ல டெத் ஆகிட்டாரு. இப்போது அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்தவங்க அவங்க தான்.
நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனால் வீடியோவில் அவங்கள கவர் பண்ணி காமிக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதால் தனியாக வந்து சென்னைக்கு வரமாட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வருவாங்க. இப்போ யார் கூடனாவது ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. சாமு அங்க பாரு, அம்மா பாரு. சாம் குட்டி ஆயிசல என்ன வேணும் உனக்கு பா? குழந்தைக்கு நான் தண்ணி குடிச்சு நேரத்துக்கு வாங்க வைட்ட. ஆமா தள்ளி இங்க பாரு லல்லி. எதிர மேல பாரு செல்லக்குட்டி, இங்க பாருங்க மேல பாரு. பொடிச்சும் பெல்லமா இது பலாக்காய் பிரியாணி யூடியூப்ல போடுறாங்கல்ல பலாப்பழம். செய்வோமா? பலாப்பழம் இருக்காதா? இன்னும் பழுக்கணும் பெருக்கு சரியானதான் இருந்துச்சு. ஊர் பக்கமா எங்களுக்கு கன்சிடர் இருந்திருக்கும். இல்ல பக்கம் தான். நான் கொஞ்சம் அந்த தம்பி கொஞ்சம் உட்கார இல்ல வச்சு ஊருக்கு கொண்டு தான் அங்கதான் இருக்கான்னு நாங்க. ஆனா நம்மளே நடந்து போயிடலாம். மாங்க இவங்க தான் சித்தப்பா பொண்ணு அக்கா. இவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்களும் காலேஜ் முடிச்சிட்டாங்க. பாப்பா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தம்பி இப்போ தான் காலேஜ் முடித்தான். ஊரில் விசேஷம்லாம் முடிஞ்சதும் பசங்க வீட்டிலே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம ஊருக்கு பக்கத்தில் எங்காவது சுற்றி பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நான் ஊருக்கு வந்த டைமில் ஒரு 4-5 நாள் கண்டினியூஸாக மழை. நைட்டில் நல்ல மழைன்னு தான் சொல்லணும். தெருவில் வந்து தண்ணி ஓடுற அளவுக்கு நல்ல மழை. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் மலை அடிவாரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டோம். காலையில் எழுந்து நேரத்தோட எல்லோரும் ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டு பைக்கில் தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் ஒரு பைக்கில், அக்கா ஒரு பைக்கில், அந்த மாதிரி பிளான் பண்ணி வீட்டிலேருந்து ஒரு 7:30க்கெலாம் கிளம்பிட்டோம். மழை வந்ததால் அன்னைக்கு கிளைமேட் ஜில்லுன்னு இருந்தது. ஒரு 3/4 தூரம் பைக் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 பைக்கில் ஒரு பைக் பஞ்சர் ஆகிடுச்சு. ஒரு மரத்தடியில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, பஞ்சர் ஓட்டுற வேலையில் தான் நாங்கள் அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே போகிற வழியில் நிலத்தில் நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு வீட்டில் ஹெல்ப் கேட்டோம். இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, எங்களுக்கு பஞ்சர் ஓட்டி தர முடியுமான்னு. 2 பசங்க வந்து ஒட்டி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. எல்லா தடைகளும் மீறி ஒரு வழியாக ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸ் உள்ளே போகிற வழி இதுதான். இங்கேயும் வீடுலாம் நிறைய இருக்குது. மலை அடிவாரத்தில் நிறைய பேர் உள்ளே வீடு கட்டிட்டு மரம் செடி எல்லாமே இருக்குது. மாங்காய் மரம், பலா மரம், புளிய மரம் எல்லாமே. இங்கேயும் மக்கள் இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. ஆனால் தனியாக வராமல் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா காட்டுப்பகுதி இல்லையா, இங்கே கொஞ்சம் பத்திரமா தான் வரணும். இப்போ பார்க்குற புளியா மரம் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருந்த புளியா மரம்னு சொன்னாங்க அங்கே ஒரு தாத்தா. இந்த மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் நல்லா அந்த களைலாம் விட்டு இதில் ஊஞ்சல் விளையாடுற மாதிரி இருந்தது. தம்பியை உட்காந்து அதில் நாங்கள் கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டோம். எந்த அளவுக்கு பழமையான மரம் பாருங்கள். பெரிய புளியா மரம். எந்த அளவுக்கு பெருசாக நான் பார்த்ததே இல்லை. நல்லா அகலமான மரம். தம்பி கொஞ்ச நேரம் அந்த மரத்தோட கிளையில உட்காந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தான். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். எனக்கும் உட்காரணுன்னு தான் ஆசை. கொஞ்சம் பயமாக இருந்தது. பாருங்க, சுத்திரி சின்ன சின்ன வீடெல்லாம் இருக்குது. பயம் இல்லாமல் வரலாம். ஆனால் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தனியாக வந்தால் ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுத்திரி நம்மளுக்கு மலை தான், அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. இங்கே காலேஜ் பசங்களாம் கொஞ்சம் பேர் வந்து ஒரு மரத்தடி நிழலில் சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லா திங்ஸும் அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புன்னு கூட சொல்லலாம். செலவே இல்லாமல் இங்கே வந்துட்டு போகலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம். நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வந்தால் இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்ற மாதிரி. கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. அங்கே பார்க்குற லொக்கேஷனும் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபால்ஸுக்கு வர்ற லொக்கேஷனை சொல்கிறேன். திருவண்ணாமலை டு செங்கம், செங்கம் டு குப்பநத்தம் டேம், அங்கேருந்து கிளையூர்னு ஒரு ஊர் இருக்குது. கிளையூர்லேருந்து லாஸ்ட் எண்டு இந்த ஃபால்ஸுக்கு வர்ற வழி. லாஸ்ட் எண்டு போனீங்கன்னா இந்த மலை தான். அங்கே வந்து ஒரு 4-5 வீடு இருக்குது. ஒரு சின்ன மேடு மாதிரி வரும். அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலாண்ட வெளியே பிளேஸஸில் இருக்குது.
அங்கே பைக்கு, காரு, ஆட்டோலாம் நிறுத்திக்கலாம். நாங்கள் பைக் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் உள்ளே நடக்கிற மாதிரி வருது. நீங்கள் இப்போது வந்த வழிலாம் பார்த்தீங்க இல்லையா, புளியமரம், பலாமரம், அங்கே வீடுலாம் அந்த வழி தான். ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ஃபால்ஸ் வந்து கீழே தான் இருக்குது. மலை மேலே ஏற வேண்டியதில்லை. லைட்டாக மேடு மாதிரி ஒரு இடத்துல வந்து ஏறுறோம், அவ்வளோதான். கீழே தான் இருக்குது. கீழே வந்து ஒரு பெரிய ஆறு போகுது. இந்த ஃபால்ஸ் லொக்கேஷன் பாருங்கள், இதுதான். இது எல்லாமே ஆறு வந்து நாங்கள் நின்றுக்கிற இடம் ஃபுல்லாக ஆறு தான். அதிகமாக மழை வந்துச்சுன்னா இங்கே வர முடியாது. கொஞ்சம் மீடியமாக இருந்ததுன்னா வரலாம். நாங்கள் இப்போ தண்ணியில் காலை வச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன ஓடை. இந்த ஃபால்ஸுக்கு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் வரலாம். நடந்து போகிற அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆட்டோவில், காரில் அந்த மாதிரி வரலாம். பைக்கில் கூட வரலாம். டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான். கொஞ்சம் கூட செலவில்லாமல் ஒரு ஃபால்ஸ் வந்து சுற்றி பார்க்குறது நம்ம ஊருக்கு பக்கத்தில் கிடைக்கிறப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம். எங்கள் ஊர் மினி குற்றாலம் அப்படின்னு தான் சொல்லணும். தண்ணி கொட்டுற இடத்துக்கு நாங்கள் போகலை. அந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதால் நாங்கள் வந்து பசங்களை வச்சுட்டு இருக்கிறதால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியே தான் இருந்தோம். அங்கே நாங்கள் போகல. கீழே ஃபுல்லாக மணல் தான். மீன்லாம் நிறைய இருந்தது. கால் வந்து லைட்டாக கீறிக்கிட்டே இருந்தது. நான் தண்ணியில் மட்டும்தான் நின்னேன், தம்பி விளையாட வைக்கிறதுக்காக. பாப்பா, அக்கா பசங்கள்லாம் குளித்தாங்க. அங்கே பக்கத்தில் குளிச்சுட்டு இருக்கவங்களாம் காலேஜ் பசங்க. நிறைய பேருக்கு இந்த அருவி தெரியாது. நான் வந்து பிறந்து வளர்ந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு அருவி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் தெரியும். கீழே வந்து மணல்ன்றதால பயப்பட தேவையில்லை. அதிகமான தண்ணி வரும்போது தான் கொஞ்சம் இங்கே சேஃப்டியாக இருக்கணும். மற்றபடி இங்கே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்லா ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணாங்க. சம்மர் டைமில் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஹஸ்பண்டும் அக்கா மட்டும் குளிக்கல. நான் கூட ஒரு இடுப்பளவு மட்டும்தான் நனைஞ்சேன். ட்ரெஸ் வந்து வேறு எடுத்துகிட்டு வரல. இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வேறு பிளேஸ் இல்லை. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் ஃபேமிலியோடு வரலாம். ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பக்கமாக இருக்கும். ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். நம்ம தண்ணி, ஸ்நாக்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம். சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட இந்த அருவியில் வந்து குளிச்சுட்டு போகலாம். மழை இன்னும் ஒரு 4-5 மழை வந்துச்சுன்னா இன்னுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும். மலை மேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வர்ற தண்ணி, இந்த தண்ணி மூலிகை தண்ணின்னு தான் சொல்லணும். இதை குடிச்சு பார்த்தா ரொம்ப இனிப்பாக இருந்தது. இங்கே போயிட்டு வந்ததால் சளிலாம் பிடிக்கல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மலை மேலே ஏறுறதுக்கும் ஒத்தையடி பாதை இருக்குது. மலை மேலே அந்த அருவி வருது இல்லையா, அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கும் மேலே வந்து போகிறதுக்கு வழி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் தம்பிலாம் இருந்ததால் நாங்கள் போகல. பசங்களாம் நிறைய பேர் அதுக்கு மேலே ஏறி அங்கேயும் போயிட்டு குளித்தாங்க. கீழே இருந்த பசங்க எல்லாரும் மேலே ஏறி போனாங்க. நாங்கள் மட்டும் போகல. பசங்களாம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதால நல்லா சூப்பராக சுற்றி பார்க்கலாம் செலவே இல்லாமல். இங்கே வந்து பட்டர்ஃப்ளைலாம் கலர் கலராக நிறைய பட்டர்ஃப்ளை கூட்டமே இருந்தது. பட்டர்ஃப்ளை தோட்டம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கலர் கலராக இருந்துச்சு. பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சம்மருக்கு ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சொந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். தம்பியும் வந்து தண்ணியிலேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அங்கே வந்து குளித்தாங்க. அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து பாருங்கள். பைக்கில் இல்லைனா காரில், ஆட்டோவில் எதில் வேணாலும் வரலாம். அந்த அளவுக்கு வழி வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் இப்போ நான் வந்த வழியெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இல்லைங்களா, அந்த வழி தான். ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஆக்டர் சமுத்திரக்கனி அவங்களோட சொந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அது வழியில் வரும்போது ஒரு அண்ணா சொன்னாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் கூட நாங்கள் பார்த்தோம். வீடு வந்து ஒரு பெரிய வீடாக கட்டிகிட்ருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் சுவர் போட்டு கொஞ்சம் நிறைய ஆக்டர்ஸ்லாம் இங்கே வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க.
இடம் வந்து. ஏன்னா வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். வழி நெடுக்க நல்ல மரம், அதுக்கப்புறம் வாழைத்தோப்பு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா 2 சைடும் மலைலாம் அப்படியே நல்லா பச்சை பசேல்னு செம சூப்பராக இருந்தது. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் வந்து பாருங்கள். ₹1 செலவு இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். காரு, பைக், ஆட்டோ எதில் வேணாலும் வரலாம். அந்த அளவுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு தான் ரோடு நல்லா இருக்குது. வர்ற வழியில் எல்லாமே சின்ன சின்ன கிராமமும் இருக்குது. அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் இங்கே குளித்து முடிச்சுட்டு 4:30 மணி போல் கிளம்பிட்டோம். அப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு சேர்றதுக்கு 5 மணி ஆகும். போகிற வழியில் பலாப்பழம், மாங்காய்லாம் வாங்கிட்டு போகலான்னு நினச்சோம். பலாப்பழம் வந்து காயாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் 2-3 நாள் ஆகும். மாங்காய் மட்டும் நாங்கள் கேட்டோம். காசு வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. கிராமத்து ஆளுங்க இந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. யாரும் பணத்தை வந்து பெருசாக நினைக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக பேசினாங்க. மாங்காய்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். வர்ற வழியில் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.